Welcome to today's show of DRS with Ash. We will be meeting one of the most eminent personalities in the medical industry, Dr. Palanivelu. Dr. Palanivelu is the chairman. Our GEM group of hospitals chairman. And அவரோட ஸ்டோரி சாதாரணமான ஸ்டோரி கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல இருந்து நாமக்கல்ல இருந்து இன்னைக்கு ஒரு சேர்மனா வந்திருக்காரு ஜெம் குரூப் ஹாஸ்பிட்டலுக்கு. அது மட்டும் இல்லாம he is a leading gastroenterologist. ஃபர்ஸ்ட் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரியை அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து, இன்ஃபேக்ட் ஒரு சர்ஜரிக்கு பேரே இவர் பேரை வச்சிருக்காங்க. அவ்வளவு பெரிய ஆளு. இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி டைம்ல எங்களோட பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்யூ டாக்டர். Thank you very much. Yes, உங்களோட எமர்ஜென்ஸ் ஃப்ரம் நாமக்கல்ல இருந்து டு வேர் யூ ஆர் டுடே, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. I think நீங்க நான் ஒரு சாதாரண ஒரு கிராமம், நாமக்கல்ல இருந்து ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் போகணும். அண்ட் ஒரு எல்லாருமே சொல்லுவாங்க கிராமம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நேர்ல பார்த்தா தான் அந்த கிராமத்தினுடைய உண்மையான செயல் தெரியும். இப்ப எல்லாருமே பெரும்பாலும் எல்லாம் படிச்சவங்க எல்லாம் டவுனுக்குள்ள போயிட்டாங்க, பஸ் இருக்கும். ஆனா எங்க கிராமத்துல என்ன 15 வீடுகள் அந்த குடிசை வீடுகள் இருக்குது. நான் மாறல, நான் படிச்சது பிறந்து வந்ததுல நான் அதே கிராமம் தான். அந்த கிராமத்துல இருந்து தான் நாமக்கல் அப்படின்னு எல்லாரும் சொல்லும் பொழுது பெருமையா இருக்கும். நாமக்கல்ங்கிறது நல்ல ஒரு ஹிஸ்டாரிக்கலி பேர் உள்ள இது நல்லா இருக்கும். ஆனா அங்கிருந்து இது தூரம் வர்றதுக்கு ஒரு பெரிய காரணமா இருந்ததே அந்த கிராமப்புற சூழ்நிலையில நம்ம ஒரு மக்களுக்கு எல்லாம் மருத்துவம் இல்லாம அவங்க எல்லாம் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டான்னு நினைச்சோன்னதான். நான் அதுக்கு முன்னாள் வாத்தியார்னு ஆசிரியராகவும் நினைச்சுக்கிட்டேன். ஏன்னா டீச்சிங் ஒரு ஹையஸ்ட் ரெஸ்பெக்டட் ப்ரொஃபஷன் சின்ன பையன்ல இருந்து எனக்குள்ள இருந்தது. அப்புறம் கிராமத்துல மருத்துவர் இல்லாம மக்கள் கஷ்டப்படுறதை பார்த்து என்னோட குடும்ப சூழ்நிலையில கூட மருத்துவத்துக்கு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த சூழ்நிலையில தான் நான் டாக்டர் ஆகணும்னு ஒரு முடிவு எடுத்தோம். டாக்டர் முடிவு எடுத்த உடனே காட்ஸ் கிரேஸ் எனக்கு எம்பிபிஎஸ் கிடைச்சது. அப்புறம் எம்பிபிஎஸ் படிக்கிறப்ப என்னுடைய ஆசிரியர் உனக்கு சர்ஜரியில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நீ சர்ஜன் ஆனா ரொம்ப நல்லா இருக்குன்னு தூண்டுதலா இருந்தாரு. நானும் சர்ஜரியில கோல்டு மெடல்லாம் வாங்கிட்டு இருந்தேன். அதனால அப்புறம் எம்எஸ் போனேன். எம்எஸ் படிக்கிறப்ப பார்த்தேன் அது கேன்சர் நிறைய கேன்சர் உணவு குழாயில கல்லீரல்லாம் வந்தா ட்ரீட்மெண்டே இல்லாம மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டுக்கு போவாங்க, திரும்ப குறுகிய நாள்லயே அவங்க இறந்துருவாங்க. அதெல்லாம் பார்த்த உடனே நம்ம ஏன் இதுல ஒரு ஆய்வு பண்ணி நம்ம ஸ்பெஷலிஸ்ட் ஆகக்கூடாதுன்னு, அப்போ வயிற்றுக்குன்னு ஒரு சிறப்பு மருத்துவம் இல்லாம இருந்தது. அந்த சமயத்திலேயே நான் முடிவு எடுத்து நான் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சு, அப்ப டிகிரிலாம் இல்லாததுனால நானே என்னைய இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி நான் ஒரு படிப்படியா வர்றப்போதான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆகணுங்கிற ஒரு நிரூபம் ஏற்பட்டது. அப்போ படிக்கப்படி வரும்பொழுது நாமக்கல்ங்கிற லெவல்ல இருந்து நான் படிக்கிறதுக்கு சென்னையில இருந்தேன். அப்புறம் கோயம்புத்தூர் தான் தென்னிந்தியாவில் ஒரு சென்டருங்கிறதுனால இப்போ கோயம்புத்தூர்ல இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. டாக்டர், எனக்கு என்ன ஒரு ரொம்ப பிரமிப்பான விஷயமா இருக்கு அப்படின்னா, இப்ப நான் கிரிக்கெட் ஃபீல்ட்ல இருக்கேன், எனக்கு தெரிஞ்ச ஃபீல்ட்னால சொல்றேன். இப்ப அனில் கும்ப்ளேன்னு ஒரு கிரிக்கெட்டர் இருந்தாரு, அவர் பேர்ல ஒரு சர்க்கிள் கொடுத்தாங்க பெங்களூர்ல. அதே மாதிரி பல பேர் போன கிரிக்கெட்டர்ஸ்க்கு அந்த கிரவுண்டுக்கு பேரு இந்த சுனில் கவாஸ்கர் ஸ்டாண்டு, சச்சின் டெண்டுல்கர் ஸ்டாண்டு, வீரேந்தர் சேவாக் பெவிலியன், இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. MS தோனி ஸ்டேடியம், அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. உங்களுக்கு பேர்ல ஒரு சர்ஜரியே இருக்கே டாக்டர், அது எப்படி நடந்தது? அதுதான் காரணம் என்னன்னா, நம்மளுடைய மக்களுக்கு தி பெஸ்ட் கேர். ஏன்னா எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே அல்டிமேட்டுங்கிறது கிடையாது. இன்னைக்கு இருக்கிறதுல பெஸ்ட் பண்ணுவோம், அதையே இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ண முடியுமாங்கிற ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ அந்த சமயத்துல தான் டெக்னாலஜி எல்லாம் இப்போ கடந்தவங்களுக்கு எல்லாம் நீங்களாம் பாருங்க, இப்போ 30-40 ஆண்டுகளில் இன்னைக்கு டெக்னாலஜி டேக்கன் தி வேர்ல்டு, நம்மளும் வேர்ல்ட் இஸ் ஃபிளாட்னு சொல்ற அளவுக்கு மாறிடுச்சு. அந்த மாதிரி வரப்போ மருத்துவத்திலையும் சர்ஜரியிலுமே எங்களுக்கு கம்ப்யூட்டர் ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னாக்க, நான் படிச்சு MS MCH முடிச்சுட்டு வந்தப்போ தான் அந்த கீஹோல் சர்ஜரின்னு டெக்னாலஜி வந்த ஆரம்பிச்சு. கீஹோல்ங்கிறது நம்ம ஓப்பன் பண்ணி என்ன பண்ண முடியுமோ அதை சிறுதுளையா பண்ண முடியுங்கிற ஒரு நிர்பந்தம். அதை சிறுதுளைன்னு ஆரம்பிச்ச உடனே பிரான்ஸ் எல்லாம் முதல்ல ஆரம்பிச்சாங்க. அவங்க பித்தப்பை கற்கள் மட்டும் உணர்ந்தாங்க. அந்த கொண்டு வந்தவங்க வேர்ல்டு காங்கிரஸ்ல சொல்லும் பொழுது என்ன பண்ணாங்கன்னா, அவங்க பிரசன்ட் பண்றாங்க இது நல்ல டெக்னிக்னு. ஆனா வேர்ல்டு ஃபாரம் என்ன சொல்லுது, எப்பயுமே சில இது வரும் போகும் அப்படிங்கிற மாதிரி. அன்னைக்கு இன்னைக்கு நாங்க இது எல்லாரும் எடுத்துக்க தயாரா இல்லை, ஏன்னா சேஃப்டி அது தெரியல. சேஃப்டிங்கிற வரைக்கும் நாங்க ஓப்பன் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம்னு சொன்னாங்க. புதுசா கண்டுபிடிக்கும் பொழுது எப்படி சேஃப்டி இருக்கும்? என்னையே நம்ம ஒரு தூர்தர்ஷன்ல இருந்து கேட்டாரு, டாக்டர் நீங்க புது டெக்னிக்கை அறிவுப்படுத்திருக்கீங்களா, காம்ப்ளிகேஷன் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஓப்பன்னா தெரியும் எப்படி காம்ப்ளிகேஷன், லாப்ரோஸ்கோபில காம்ப்ளிகேஷன் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்கன்னு கேட்கறது நியாயமான கேள்வி இல்லை. அப்போ சேஃப்டினா அப்ப காம்ப்ளிகேஷன் நம்ம மேனேஜ் பண்ண முடியுங்கிற மாதிரி. அந்த சமயத்துல நான் MCH படிச்சுட்டு அந்த டெக்னிக் அவங்க சொன்ன பிரான்ஸ் சொன்னதை பார்த்து மத்தவங்கள
எடுத்துக்கிறதுக்கு தடுமாறுறப்போ ஐயோ இவ்வளவு அருமையான டெக்னிக் ஆச்சு, இந்த டெக்னிக் நல்லா டெவலப் பண்ணா நம்ம ஊர் மக்களுக்கு நல்லது ஆச்சு. நம்ம ஒரு விவசாயி கிராமத்துல இருந்து வந்திருக்கோம், அந்த மக்கள் ஆபரேஷன் பயப்படுவாங்க. ஏன் அப்படின்னா 10-15 நாள் ஹாஸ்பிட்டல் இருக்கணும், 2-3 மாசம் ரெஸ்ட் எடுக்கணும்னா எந்த விவசாயியுமே ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நானும் ஒரு விவசாயி இருந்ததுனால அதனுடைய கஷ்டம் தெரியும். அப்போ அந்த கால்பிளாடர் ஸ்டோனுக்கு பார்த்த லைட் எடுத்தேன், இதையே மத்த ஆபரேஷனுக்கு பண்ணலாம். சேஃப்டி இருக்கா இல்லையாங்கிறது நம்ம கையில இருக்கு. சர்ஜன் எப்படி அடாப்ட் பண்றாங்களோ அது பொறுத்தான் இருக்கு. அப்ப நம்ம சேஃப்டியும் ஆக்குவோம், மத்த ஆபரேஷன்களை அறிவுப்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் ஆரம்பிச்சதா நான் தென்னிந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் அறிவுப்படுத்துறப்போ எல்லாருமே ஆச்சரியமா இருந்து என்னோட வாத்தியார் பாவம் சென்னையில் இருக்கிறவங்க எல்லாம் டெல்லியில பெங்களூர்ல கோயம்புத்தூர்ல வருதுன்னா அது இப்படி இருக்கும். கோயம்புத்தூர் அமெரிக்கன் அமைந்திருப்பாங்கன்னு ஒரு வில்லேஜ்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு அமெரிக்கன் ஆங்கிள் ஒரு வில்லேஜ்ல அது புதுசா அறிவுப்படுத்த முடியும்னா அந்த மாதிரி நிறைய இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ நான் சிறப்பு மருத்துவம் படிச்சதுனால எனக்கு அது ஒரு கஷ்டமே தெரியல. கால்பிளாடர், அப்பெண்டிக்ஸ், ஹெர்னியா, ஸ்டமக் கேன்சர், ரெக்டம் கேன்சர் ஒவ்வொன்றுக்குமே அறிவுப்படுத்திட்டு இருந்தா நிறைய பேர் உலகம் ஃபுல்லா பண்றப்போ 2 பர்டிகுலர் ஆபரேஷன் உலகத்துல முதல் முறையை நான் பார்க்க வேண்டியது இருந்தது. ஒண்ணு கணையத்துல வரக்கூடிய புற்றுநோய் கேன்சர், இன்னொன்னு உணவு குழாய் புற்றுநோய். அவங்க 2 பேரும் முடியாதுன்னு சொல்லி இருந்தாங்க அமெரிக்காவில். இவங்க முடியாதுன்னு சொல்றாங்க, நம்ம காமிப்போமே அப்படின்னு சொல்லி பண்ணோம். அப்படி நிறைய கிட்டத்தட்ட 25 ஆபரேஷனுக்கு மேல இன்னைக்கு அமெரிக்கன் லைப்ரரியில என்னோட டெக்னிக்கை பயன்படுத்துறாங்க. சோ அதுல இந்த 2 ஆபரேஷனுக்குமே என்னோட நேம் தான். உலகத்துல எங்க மூலம் முழுக்கல அதை பத்தி பேசணும்னாலும் வில் கால் டாக்டர் பழனிவேலு. அது மட்டும் இல்ல, அந்த ஒரு பர்டிகுலர் ஆபரேஷனுக்கு கோயம்புத்தூர் கைட்லைன்ஸ்னு அமெரிக்கன் ஜேர்னல் பப்ளிஷ் ஆயிருக்கு. நீங்க சொன்னதுல உங்களுக்கு எனக்கு ஒண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னுச்சு. அதாவது நான் மொபைல் கேம்பா எடுத்துட்டு போனேன், நீ என் வீட்டுக்கு வரல, நான் என் வண்டி எடுத்துட்டு உன் வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு போறீங்க. ரொம்ப நல்ல விஷயம். இன்னொன்னு என்ன சொன்னீங்க, விழிப்புணர்வே இல்ல அப்படின்னீங்க. நீங்க படம்லாம் நிறைய பாப்பீங்களா டாக்டர்? நமக்கு பொழுதுபோக்குறதுக்கு அதெல்லாம் வேற வழியே கேட்டேன்னா இல்ல, இந்த தமிழன் ஒரு படம் வந்தது, தமிழ்ல பாத்துருக்கீங்களா? விஜய் நடிச்சிருந்தாரு. ஆமா ஆமா. சரி, அதுல உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா ஞாபகப்படுத்துறேன். அவர் என்ன சொல்லுவாருன்னா, இருக்கிற எல்லாரும் வக்கீல் ஆக முடியாது, ஆனா ஒரு பொதுமக்கள்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, ஒரு காமன் மேனா இருந்தா அவங்க எல்லாருக்குமே சட்டத்திட்டங்கள் தெரியணும், அதை நான் கொண்டு போய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்ட நூலை கொண்டு போய் எல்லாருக்கும் சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அது ஒரு நல்ல ஒரு ஃபன்னி டோனா ஒரு ஜானரா எடுத்துன்னு போவோம். இன்னி தேதிக்கு டாக்டர் நீங்களே சொன்னீங்க, நிறைய டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு, எவ்வளவோ மாற்றங்கள் வந்துடுது, போய் எல்லாருக்கும் சேர்க்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையில ஒரு சினிமா நடந்தா பார்க்க முடியுது, கிராமத்துல ஒரு மேட்ச் நடந்தா பார்க்க முடியுது. ஏன் ஒரு மருத்துவமோ இல்ல ஒரு விஷயத்தையோ நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவங்களுக்கு கொண்டு போய் அந்த விழிப்புணர்வை சேர்க்க முடியாதா? முடியுங்கிறது தான் இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணதான். இல்லைன்னா என்ன ஆயிருன்னா, பூச்சாண்டி காமிக்கிற மாதிரி அங்க பண்றாங்க. ஐயோ யாரோ ஒருத்தர் சொன்னான்னு வச்சுக்கோங்க, ஐயோ சேஃப்டி இல்லை இது சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. 1993 திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ்ல நான் ஒர்க் ஷாப் பண்ணணும். இந்தியாவிலேயே முதல் ஒர்க் ஷாப் எல்லாம் பண்ணி லைவ் ஆபரேஷன் காமிக்கன்னா ஒரு வெளிநாட்டவர் தான் யூஸ்வலா பண்ணுவாங்க. ஒரு இந்தியர் கூப்பிட்டு பண்ணணும்னா அது ஆச்சரியமான விஷயம். அங்க கிட்டத்தட்ட ஒரு 1000 டாக்டர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் தமிழ்நாடுக்குள்ள எல்லாம் வந்திருக்காங்க, வெளிநாட்டுல ஆபரேஷன் பண்றப்ப முதல்ல நிறைய பேஷண்ட் அட்மிட் ஆயிருந்தாங்க. முதல் நாள் ஒரு பேஷண்ட் ஏதோ சொல்லிட்டாங்களா, ஏதோ வயிற்றுல ட்ரில் பண்ணி ஏதாவது ஆபரேஷன் பண்ண போறாங்களா, ஐயோ அப்பா நமக்கு இந்த பயமா இதெல்லாம் வேண்டாம்னு ஓடி போயிட்டாங்க. ஒருத்தம் போட போது எல்லாரும் ஓடிட்டாங்க. அப்புறம் இருந்தவங்களை மட்டும் ஆபரேஷன் பண்ண, ஏன் அப்படின்னா அவங்க ஏன் போகலன்னு கேட்டா அவங்களுக்கு ரொம்ப அக்யூட் சிம்டம், வயிற்று வலி தாங்க முடியல, போக முடியாது, அதுலயும் பண்ண முடியும்னு சொல்லி பண்ணி காமிச்சோன்னதான் அது ஒரு பெரிய மருத்துவர்களுக்கு ஒரு வழி அது வரைக்கும் சென்னையில யாருமே பண்றது இல்லை, பெங்களூர்ல பண்றது இல்லை. சோ அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு கஷ்டம் தானே. சோ அதனால இன்னைக்கு ஒரு டெக்னாலஜி ரீச் ஆகணும்னா முதல்ல அவங்களுக்கு நாலேஜ் வரும், விழிப்புணர்வு வரும், அதை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ லேப்ரோஸ்கோப்பி ஆரம்பிச்ச புதுசுல எல்லாருமே எகென்ஸ்ட் பேசினவங்க எல்லாம் இப்போ ஒரு சாதாரண ஒரு பேஷண்ட் வயிற்றுல ஓப்பன் பண்ணவே வேண்டாங்க, எனக்கு லேப்ரோஸ்கோபி பண்றதுன்னு பண்ணிக்கிறதுனா நான் போறேன் அப்படின்னு சொல்லி டாக்டருங்களையே தூண்டி விட்டு அவங்களை தெரிஞ்சுக்கிற மாதிரி மக்கள் ரிவர்ஸ் பண்ணிவிட்டோம். நீங்க விழிப்புணர்வுன்னு சொன்னதுனால இதை கேட்கறேன், புரிஞ்சுக்கிற மாதிரி. எனக்கு ஓரளவுக்கு லேப்ரோஸ்கோப்பினா என்னன்னு அட்லீஸ்ட் தெரியவாது செய்யும். விழிப்புணர்வுக்காக இதை சொல்றேன். இப்ப நீங்க ஓப்பனா சர்ஜரி பண்ணணும்னா மொத்தமா அதை சர்ஜிக்கல் இன்சிஷன் பண்ணி ஓபன் பண்ணி பார்த்து பண்ணுவீங்க. சின்ன ஒரு ட்ரில் பிட் மாதிரி போடுவீங்க இல்லையா? இப்ப நம்ம இந்த ஊர்ல எல்லாம் போர்வெல் மாதிரி நல்லா ஆழமா தோண்டிடுவாங்க. நிறைய இடத்துல ரொம்ப பரிதாபமா இருக்கும், குழந்தைங்க எல்லாம் போய் அங்க சிக்கின்னு தினந்தோறும் நம்ம படுற அவதிங்கள்லாம் ஜாஸ்தி. அந்த மாதிரி ஒரு சின்ன போர் மாதிரி அதை ஒரு ட்ரில் பண்ணி உள்ள ரொம்ப பிரச்சனைகள் வராம நீங்க அதை ஆப்ரேட் பண்ணி எடுத்துருவீங்க. இப்ப அது உள்ள ட்ரில் பிட் மாதிரி போட்டு அந்த சின்ன ஹோல் போடுறீங்களா டாக்டர்? அந்த ஹோல் போடுறதுல ரெக்கவரி டைம் கம்மியா இருக்கும்னு சொன்னீங்க இல்லையா? அது ரெக்கவரி டைம் எவ்வளவு, என்ன ஒரு
ஒரு குத்து மதிப்பா எனக்கு சொல்லுங்களேன், என்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் ஓப்பனா பண்ணி சர்ஜரிக்கும் லாப்ரோஸ்கோபில? இப்போ ஒரு சிம்பிளா ஒரு சாதாரண பால் புரியுதுன்னா, ஒரு பெரிய பானை இருக்கு, அதுக்குள்ள கை நுழையாது. பட் இருந்தாலும் ஒரு குழந்தை விளையாண்டுக்கிட்டு உள்ள ஒரு மோதிரத்தை போட்டுருச்சு. மோதிரத்தை எடுக்கணும். பானையை உடைச்சு எடுக்கலாம், பானையை உடைக்காம எடுக்கலாம். இப்ப பானையை உடைக்காம உள்ள இருந்து எடுக்க முடிஞ்சா சேஃப்டி எடுத்தா பெஸ்ட் தானுங்க. பானைக்கு ஒண்ணு தண்ணி குடிக்கலாமே. உள்ள லைட்டை போட்டுட்டு உள்ள ஹூக் விட்டு அதை மோதிர தூக்கிட்டு வரலாம் இல்ல? அதுக்கு எனக்கு கையே உள்ள போகணுங்கிறது அவசியம் இருக்கு. அந்த மாதிரி இது பிளைண்டா போகக்கூடிய ட்ரில் இல்லைங்க. எல்லாருமே அதான் நினைக்கிறது. என்னன்னா அந்த வார்த்தைகள் ஊசி மூலம் துவாரம் மூலம் பண்றது துவாரம் என்னமோ பிளைண்டா போகுதுன்னு நினைக்கிறாங்க. இல்ல, வயிறு ஒரு பானை மாதிரி, வயிற்றுக்குள்ள சிறு குடல் பகுதி, கல்லீரல், இரைப்பை, இப்படி எல்லா உறுப்புகளும் இருக்கு. அது எல்லாமே ஒரு பை மாதிரி உள்ள வச்சிருக்கிறதா. அதனால சின்ன துவாரம் வச்சு ஒரு ட்ரொக்கார் உள்ள லைட் அடிச்சோம்னா அத்தனை உறுப்புகளையுமே டிவில பார்க்கலாம். நீங்க கிரிக்கெட்ல நீங்க அந்த கொஞ்சம் டவுட் வந்துருச்சுன்னா ரீப்ளே பண்ணி பண்ணி அந்த பாக்குறீங்கல்ல. இப்ப யாராவது குறுக்க பேச முடியுமா? லைட்டா சொல்லி இவர் சொன்னாருன்னா கை தூக்கிட்டா சண்டை கூட வந்துடும். இப்ப முடியாது. ஏன் அப்படின்னா ரெக்கார்டை ப்ரூஃபா நீங்க அந்த மாதிரி டெக்னாலஜில கிளாரிட்டி சோ குட். உள்ள இருக்கிற உறுப்புகளை 10 times மேக்னிஃபை பண்ணி பார்க்கலாம், ஷார்ப்பா பார்க்கலாம். அது எல்லாமே இப்ப பாசிபிள். அதனால இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஆரம்பத்துல புரியல. நான் இதுக்காக தூர்தர்ஷன்ல டிவியில பேசுவேன், அங்கங்க டிவி வீடியோ போட்டு பேசுவோம். அப்புறம் பேச எங்க டாக்டரே மாத்துறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் இது இல்லாம இனிமேல் லைஃப் இல்லைங்கிற அளவுக்கு வந்தது. இப்ப நிறைய பேர் ஃபாரின்ல கூட அப்படிதான் இருந்தாங்க. இப்ப மாறிடுச்சு பாருங்க எல்லாரும். டாக்டர், எனக்கு ஒரு சின்ன ஒரு லைட்டர் நோட்ல ஒரு கேள்வி. இப்ப எதுவா இருந்தாலுமே டாக்டர் ஒரு மீடியம் தேவைப்படுது இல்லையா? ஒரு சீரியஸ் விஷயம். இப்ப நம்ம சொன்னேன் உங்ககிட்ட, விஜய் ஒரு படத்துல ஒரு லாயரா வந்தாரு சொன்னாரு அப்படின்னு. நிறைய படங்கள்ல ஒரு சினிமாங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு டூல் இல்லையா? சினிமாவோ ஒரு சீரியலோ இல்ல ஒரு ஃபார் தட் மேட்டர் ஒரு ஸ்போர்ட்டே கூட. ஸ்போர்ட்ல மருத்துவத்தை பத்தி நாங்க எதுவும் சொல்ல முடியாது. பட் ஒரு சினிமால இந்த மாதிரி குத்தங்குறைகள் நடக்கிறது. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு படத்திலேயே வந்தாரு சொன்னாரு, இந்த மாதிரி ₹1 டாக்டரா வந்தாரு ஒரு விஜய். அதே மாதிரி இப்போ ₹5 டாக்டரா வந்தாரு. ₹5 டாக்டர் கலக்குறீங்க, சூப்பர். ₹5 டாக்டரா வந்தாரு. அந்த படத்துல நிறைய கஷ்ட நஷ்டங்களை காமிச்சாரு, எதை மாத்தணும் மாத்தக்கூடாதுன்னு சொன்னாரு. அதே மாதிரி இப்ப நீங்க சொன்னீங்க, பானைக்குள்ள மோதிரம் வந்துடுச்சுன்னா கை விட்டு எடுக்கலாம், ஒரு ஹுக்கு போட்டு எடுக்கலாம், லைட் போட்டு. சோ இன்னைக்கு அந்த ட்ரில் பிட்ட போட்டு எல்லாமே வெட்ட வெளிச்சத்துக்கு டிவியில வந்துரும். அது அதுக்கப்புறம் பார்த்து நாங்க அழகா எடுத்துருவோம், ஆபரேட் பண்ணி எடுத்துருவோம் அப்படின்னீங்க. சோ இந்த மாதிரி ஒரு லாப்ரோஸ்கோப்பியோ ஒரு அருமையா ஒரு படத்துல ஒரு மீடியமா காட்டுறதுதான் பெஸ்ட் வேயா, இல்ல வேற எப்படி டாக்டர் உங்களுக்கு விழிப்புணர்வு உண்டு பண்ண முடியும்? அது ஒரு மீடியாவை தான் இன்னைக்கு பீப்புள் ஒரு இதா எடுத்துக்கிட்டாங்க. இப்ப அது ரெண்டு, நீங்களும் கிரிக்கெட் வேற, நீங்க நம்ம டிவில 2 டெக் இன்னைக்கு ஹோல் டே இன்னைக்கு எப்போ கிளிக் பண்ணி பார்த்தாலும் 2 இது ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஒண்ணு சினிமா, இன்னொன்னு கிரிக்கெட். 3வது அரசியல். இந்த அரசியல் 2லயுமே இருந்துடும். ஆனா உங்களுதுல வரல, கிரிக்கெட்ல சினிமாவில் இருக்கு. அதனால மாத்த முடியாது. பட் நல்லதை மட்டுமே காமிச்சா தப்பே இல்லை, அந்த வகையில நல்லது. இந்த டெக்னாலஜி மீடியாவில் வந்ததுன்னா பீப்புள் வில் பிலீவ் இட், நோ டவுட். அதுல வருதுங்க. வர்ற சமயத்துல என்னன்னா, ஒரு நல்ல கம்ப்யூட்டர் வரப்போ வைரஸ் ஒன்று கிரியேட் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணுவோம். அதான் ரொம்ப இன்டெலிஜென்டா இருப்பான், கிரியேட் பண்ணி விட்டுருவாங்க. வைரஸ் பாத்தீங்களா வரும் பாருங்களா. அந்த மாதிரி கடவுள்னா சாத்தான்னு ஒண்ணு மாதிரி அந்த காலத்துல பேரல 2 போயிட்டே இருக்கும். அந்த காலத்துல இருந்து இது வரைக்கும் அப்படியே தான். அதனால என்ன ஆயிருதுன்னா, சம்டைம்ஸ் மீடியாவே எகெயின்ஸ்டா இருக்கு. நீங்க ஒன்னும் பாப்புலர் பண்ணுங்கிறது இல்லை, அது ஆப்போசிட்டா கொண்டு வரும். ஆனா மீடியா, நீங்க கிரிக்கெட்டரே நீங்க ஒரு மீடியாவில் எழுந்திரிச்சு எங்க ஒரு கெஸ்டா எங்க ஒரு ரோட்டரி கிளப்லயோ மற்றதுலயோ பேசும் பொழுது, என்னுடைய நண்பருக்கு ஒருத்தருக்கு இந்த மாதிரி இருந்து நாங்க ஆப்ரேட் பண்ணின்னு சொல்லி பாருங்க, அடுத்தது எல்லாருமே விழிப்புணர்வு வந்துடும். நம்ம பீப்புளை எதிர்பார்க்கறது எல்லாமே ஒரு செலிபிரிட்டி, அதை ஆத்தரைஸ் பண்ணணும், ரெகனைஸ் பண்ணணும். கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கிற மக்கள், தெரிஞ்ச மக்கள் அதை சொல்லணும். அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லும் பொழுது அது ஒரு இது. இப்ப எங்களுக்கு எல்லாம் யாரு ரொம்ப ஹெல்ப் பண்றாங்கன்னா, ஒரு பேஷண்ட் பண்ணிட்டவங்க இன்னொரு பேஷண்ட் சொல்லி, பேஷண்ட் டு பேஷண்ட் வர்றது எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால பெரும்பாலும் இந்தியன்ஸ் கிட்ட ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் வருத்தமான விஷயம் எனக்கு, சினிமாவில் இருக்கிறவங்களும் சரி, கிரிக்கெட்ல அந்த மாதிரி இல்ல, ஸ்போர்ட்ஸ்ல ஸ்போர்ட்ஸ் பீப்புள் அவங்க எனக்கு ஆபரேஷன் இருக்குன்னு சொல்றது அவங்க தயங்குறது இல்லை. பெரும்பாலும் சினிமாவில் உள்ளவங்க தங்களுக்கு என்ன ஆபரேஷன் பண்ண வெளியே சொல்ல பயப்படுவாங்க. காரணம் என்ன, அவங்களுக்கு உடனே மார்க்கெட் போயிடுமான்னு ஒரு பயம். என்னன்னா டாக்டர், இப்போ நீங்க அழகா சொன்னீங்க, இந்த மாதிரி விழிப்புணர்வு போய் சேரணும், அதே மாதிரி அந்த சர்ஜரி பண்ணா டைம்ல சீக்கிரம் வந்துடலாம், இந்த மாதிரி சொல்லும் போது இப்ப நம்ம இருக்கிற ஒரு காலகட்டம் ரொம்ப ஒரு
ஒரு டிஸ்டர்பிங்கான காலகட்டம் டாக்டர். நம்மள வந்து இந்த கோவிட்ங்கிற ஒரு வைரஸ் வந்து அடிச்சிடுச்சு லிட்டரலா. டெக்னாலஜியை பத்தி முன்னாடி பேசணும், இப்ப எல்லாரையும் வீட்டுக்குள்ள துரத்தி உட்காத்தி வச்சிருச்சு. 2 விஷயம். ஒண்ணு விழிப்புணர்வு, இதை எப்படி வந்து நம்ம சமாளிக்கிறது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு. ஏன்னா அத்தியாவசிய வாழ்க்கைக்கு வெளியே போக வேண்டியவங்க, ஒரு விவசாயியே நீங்க சொன்னீங்க, அவன் போய் விவசாயம் பண்ணும், அப்பதான் அவனுக்கு வயிறு நிரம்பும். அதே மாதிரி இன்னொருத்தன் வேலை போய் செஞ்சாதான் அவங்க வீட்டுல குடும்பத்துக்கு சாப்பாடு போட முடியும். இது ஒரு சூழ்நிலை. இன்னொன்னு இந்த வைரஸோட தாக்கம், இது வந்து எல்லாரையும் வீட்டுக்குள்ள தள்ளிடுச்சு, யாரெல்லாம் உட்கார முடியுமோ. இந்த சூழ்நிலையில மக்கள் இதை எப்படி பார்க்கணும்? இவ்வளவு ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருந்தும் ஏன் நமக்கு இன்னும் இதுல ஒரு பதில் கிடைக்கல? இது இந்த தருணத்தில் நீங்க கேட்டது ரொம்ப, ஐ திங்க் இஸ் an appropriate time. எல்லாருமே நம்ம ஊர் மீடியாவில் எல்லாருமே கனடாவை சொல்லுவாங்க, ஜப்பான் சொல்லுவாங்க, சவுத் கொரியான்னு சொல்லுவாங்க. அங்கெல்லாம் அவங்க முடியுது, ஏன் நம்ம ஊர்ல முடியல? நம்ம ஊர்ல வந்து ஏன் கவர்மெண்ட் எடுக்க மாட்டேங்குது, அது மாதிரி ஏன் பண்ணலன்னு சொல்லி நம்ம இந்தியனோட சின்ன ஒரு ஹேபிட், தங்கிட்ட என்ன இருக்குங்கிறத பத்தி இல்லாம மத்தவங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணியே பழக்கப்பட்டோம். இப்ப உதாரணத்துக்குங்க, ஜப்பான்ல இன்னைக்கு வந்து ஒரு சுனாமி நடந்ததுன்னா அந்த ஒரு ஆளு கூட அங்க யாருமே பாதிப்பு இல்லை. நம்மளோட சுனாமி அவங்களுக்கு ரொம்ப பெருசு, 2 அளவுக்கு வந்து அடிச்சது. பட் வித்தின் 6 monthsல தேர் பேக் டு நார்மல். ஒரு ஆளு கூட இல்லை. ஆனா நம்ம ஊர்ல அந்த பீச் ஓரத்துல நீ அனௌன்ஸ் பண்ணி பாருங்க, சுனாமி வருது, இது வருது, கொஞ்சம் லைஃபுக்கு ரிஸ்க், அந்த பக்கம் போகாதீங்கன்னு சொல்லி பாருங்க, லட்சக்கணக்கான மக்கள் போய் மரத்துல ஏறி கட்டடத்துல ஏறி பார்ப்பாங்க. நமக்கு ஒரு பேட் ஹேபிட், அது என்னன்னு தெரியல, லைஃப் வந்து சீப்பா பார்க்கக்கூடிய மாதிரி. இப்போ அதனால என்ன ஆயிருதுன்னா, இன்னைக்கு அவங்க ஊர்ல எதை சொன்னாலுமே மக்கள் அப்படியே போலாம், கொஞ்சம் கூட மாற மாட்டாங்க. அதனால ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம ஊர்ல என்னன்னா, இன்னைக்கும் பாருங்க, போன வாரம் பேப்பர்ல பார்த்தா ஃபிஷர்மேன்ல 1000 people மார்க்கெட்ல இடிச்சுட்டு வாங்கிட்டு இருக்காங்க. போட்டோ பார்த்தா கஷ்டமா இருக்கு. 2 மாசமும் நம்ம ட்ரைனிங் கொடுத்து பாக்குறோம், லாக்டவுன் பண்ணணும், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, டிஸ்டன்சிங் முக்கியம், மாஸ்க் முக்கியம், கை வாஷிங் முக்கியம்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா சோசியல் டிஸ்டன்சிங் இன்னும் மக்களுக்கு போய் சேர்ல ரீச் ஆகலையே. நீங்க இன்னைக்கு வெளியில கடைக்கு போனா கூட முங்கி அடிச்சு முதல்ல வாங்கன்னு பாக்குறாங்க ஒழிய, ஐயோ 4 பேர் நிக்கிறாங்க, நம்ம வந்துட போது ஒதுங்கி இருப்போம் அப்படின்னு அந்த பயம் நம்ம மனசுக்குள்ள வர மாட்டேங்குது. நம்ம மக்கள் எதை கண்டு பயப்படுறதே இல்லை. அது வந்து எல்லாத்தையுமே ரொம்ப கேஷுவலா கேட்டா என்ன இன்னொன்னு சொல்றாங்கன்னா, 2 ஒரு பாப்புலர் டேர்ம் போகுது. ஒண்ணு வந்து ஹர்ட் இம்யூனிட்டின்னு ஒண்ணு அவங்களே சொல்லிக்கிறாங்க. 2 நம்ம இந்த வைரஸோட வாழ கத்துக்கணும், பொண்டாட்டியோட வாழற மாதிரி, குடும்பத்தோட வாழற மாதிரி கத்துக்கணுங்கிறாங்க. இதை பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்ன டாக்டர்? இந்த மாதிரி சொல்றவங்களுக்கு அது கூட வாழலன்னு சொன்னவங்க எதுக்கு எப்படி சொன்னாங்கிறத நம்ம என்ன இன்டர்பிரிட்டேஷன் புரியலீங்க. அதாவது இது தொற்று நோய், இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். இன்னைக்கு ஒரு தொற்று நோயின்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா அதை வந்து கம்ப்ளீட்டா 100% அழிச்சுன்னு சொல்றதுக்கு உலகத்திலேயே எந்த ஒரு வைரஸும் இல்லைங்க. எந்த ஒரு ஸ்பெசிபிக் வைரஸுக்குமே மருந்து கிடையாது. இந்த கொரோனாக்கு மட்டும் இல்லைங்க, எந்த வைரஸுக்குமே இருந்தில்லை. அது வந்து வைரஸ் வந்து இம்யூன் டெவலப் ஆகி நம்ம ஆன்டிபாடிஸ் வரும், இல்லைன்னா வேக்சின் கண்டுபிடிச்சு நம்ம வந்து நிறுத்தினாலும் இன்னைக்கு அந்த வைரஸ்கள் தொடர்ந்து அளவுல அப்போ வந்து ஆரம்பத்துல 3 மாசம் பாருங்க, 4 மாசம் பாருங்க, ரொம்ப விரல்களா இருக்கும், பாதிக்கும். அடுத்தது அப்படியே அதனுடைய தன்மை குறையும் பொழுது போகாது, இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து எல்லாரும் பழகிக்குவாங்க எப்படி இருக்கணுங்கிறது தான். அதுதான் கவர்மெண்ட் என்ன சொல்லுது, 2 மாசம் லாக்டவுன்ல நம்ம எப்படி இருக்கணும், நம்ம இது ஆஃப்டர் ஆல் இன்ஃபெக்ஷன் இதுக்கு மருந்து கூட வேண்ட அவசியம் இல்லை. நீங்க வந்து 3 அடிக்கு முன்னால நின்று பழகிக்கீங்க, பக்கத்துக்கு போகாதீங்க, மாஸ்க் போட்டு மத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, அதே மாதிரி மத்தவங்கிட்ட உங்களுக்கு வராது பாத்துக்கங்க, கையை எங்க போயிட்டு வந்தாலும் சுத்தம் வாஷ் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுதானே செய்யணும். இது வந்து பெரிய விஷயம் இல்லையே. இதை நீங்க பழகிக்கீங்க, இது பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு வராது, வரலன்னா நீங்க ஏன் கவலைப்படணும்? எனக்கு வைரஸ் வராதுன்னு முடிவு பண்றது நான் தானே முடிவு பண்ணணும். இப்ப நான் வந்து கவர்மெண்ட் என்ன சட்டம் போட்டாலும் நானும் போய் இன்னைக்கு எல்லாரும் கூட போய் கூட்டத்தோட கூட போயிட்டு பஸ்ல அடிச்சு பிடிச்சி ஏறிட்டு இருந்தா, அந்த பஸ்ல ஏறுறாங்க பாருங்க, ட்ரெயின்ல ஏற முயற்சி பண்றாங்க பாருங்க, எல்லாருமே மத்தவங்களை பத்தி இல்ல, தான் ரீச் பண்ணுங்கிறதான வழியா அந்த இன்ஃபெக்ஷன் ப்ரிவென்ட் பண்ணுங்கிற கான்செப்ட் இந்த மக்களுக்கு ரீச் ஆகல. எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஆக்சுவலி நீங்க என்ன சொன்னீங்கன்னு ஒரு புது விழிப்புணர்வே வந்துருச்சு. அதாவது சாப்பிடுறதுல கூட அத்தியாவசியத்தை விட்டு சாப்பிடுறதுலயும் ஆடம்பரத்தை தேடுறோன்றீங்களா நீங்க? நமக்கு இப்ப கூட பிடித்தவை என்னன்னு தேடி சாப்பிடுறோம், ஆனா சரி இதை சாப்பிட்டா போதுண்டா, இந்த வியாதி வராம இருந்தா போதும்னு இல்லைன்றீங்க. உயிருக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உயிருக்கு ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம். இந்தியாவில் ஹெல்த்தி லைஃப் என்னங்கிறது இன்னும் மக்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப பேருக்கு தெரியாது. இன்னைக்கு வந்து நீங்க ஜப்பான்ல போய் நீங்க வந்து மக்கள்கிட்ட பேசி பாருங்க, எவ்ரி ஒன் ஆஃப் தம் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் எல்கேஜில இருந்து சொல்லி கொடுத்தது இது தன்னுடைய இதை பாதுகாக்கிறதுக்கு என்னதுதான். அது மாதிரி சவுத் கொரியா இவங்க எல்லாமே அந்த ஆரம்ப 4 எஜுகேஷன். அத நம்ம எஜுகேஷன் அது என்னன்னா, காலேஜுக்கு போனது, காலேஜ் ஸ்டடீஸ் முடிச்ச பிறகுதான்
கொஞ்சம் அதை பத்தி தெரிஞ்சுக்க முயற்சி பண்றோம். அதனால நம்ம வந்து ஃபுல்லா தெரியறது இல்லை. எல்லாரும் மக்களை மட்டும் சொல்லி டாக்டர் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் குரூப்புக்காக படிக்கிறோம், 12th முடிச்ச உடனே இன்ஜினியரிங்கா டாக்டராங்கிறதுக்கு படிக்கிறோம். நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நம்மள கான்ஸ்டன்டா எதை நோக்கி போனோம் தான் சொல்லி கொடுக்குது. அது மக்களை மட்டும் சொல்லி பிளேம் பண்ண முடியாது. இல்ல இல்ல மக்கள் இல்லை, அரசு எல்லாருமே இதுல ஒரு எல்லா ஒவ்வொருத்தருக்கும் தனக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. தன்னை தானே பாதுகாத்துங்கிறது ரொம்ப முக்கியம். ரீசெண்டா கூட எம்எல்ஏ வந்து பாவம் எவ்வளவு நல்ல மனுஷன், அவர் பேசும்பொழுது கூட வாட்ஸ்அப் பேசினாரு, இந்த இடத்துல இது வந்து ப்ரிவென்ஷன் தான், அரசு எதிர்கட்சியா இருந்தாலும் ஆளுங்கட்சியா இருந்தாலுமே நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நல்லா இருக்கும்போது சொல்லி பேசியிருக்காரு. நான் வாட்ஸ்அப் கேட்டேன். ஆனாலும் ஒரு இடத்துல ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணாரு, எனக்கு வந்து தொந்தரவுகளா இருக்குது, அதனால நான் பாதுகாத்துக்கணும்னு சொன்னவரு டெய்லி 1 hour எதுக்கு போயிட்டு வந்து அவரே சொல்றாரு, நான் டெய்லி 1 hour போயிட்டு வந்துருவேன். நடந்து 1 hourல வைரஸ் பிடிக்காதா? பாருங்களேன் எங்க தப்பு பண்றாங்க பாருங்களேன். சில நெசசிட்டியை எந்த இடத்துல ஒதுக்கிறதுங்கிறது அவங்களுக்கு இல்ல. நம்ம ஜென்ரல் இன்னைக்கு மக்களுக்கு தேவையானது, நம்ம கண்ட்ரிக்கு வந்து எக்கானமி இல்லை, நமக்கு தேவையானதுல ஹெல்த்தி லைஃப் ஃபர்ஸ்ட், அதுதான் முக்கியம். அது ஹெல்த்தி லைஃபுக்கும் எக்கானமி வேணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணலாம். நம்ம எக்கானமி வச்சுக்கிட்டே ஹெல்த்தியா இருக்கலாம்னு நினைச்சு ரிவர்ஸ் வேல கண்ட்ரி ரொம்ப ரீச் ஆக முயற்சி பண்றது அவசியம் இல்லாத ஒண்ணுன்னு என்னோட. அதனால மக்களுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்த்தி லைஃப் எப்படி ஹாப்பியா இருக்கிறதுக்கு கத்துக் கொடுக்க முடியுமோ அதுக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒவ்வொருத்தருமே முயற்சி பண்ணணும். அரசுங்கிறது யாரு? நம்ம தானே அரசு. அவங்க வந்து நமக்கு தகுந்த மாதிரி அவங்க நடக்கலைன்னா அதை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணலாம், அதை வந்து இது பண்ணலாம். ஸோ எல்லாருமே ஒரு ஃபோக்கஸ், எவ்ரிபடிஸ் லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி பண்ணோம்னா நம்ம தப்பு பண்ண மாட்டோம். இன்னைக்கு வெளியில போய் இப்படி எல்லாம் போயிட்டு வர மாட்டாங்க. இன்னைக்கு வந்து என்ன சாப்பிட ஃபேமிலிக்கு வேணுங்கிறதுக்கு சில வீட்டு குட்டியே வெளியில போக மாட்டேங்கிறாங்க, பயம். சிலருக்கு பயமே இல்ல, அதனால வெளியில போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. நமக்கு அட்டாக் பண்ணாது, நடுக்கோடு இல்ல, கோடு இல்லைங்க. அதுதான் இன்னைக்கு ஐ திங்க் சம்வேர் நம்ம எல்லாரும் ஒரு மிஷன் எடுத்து பண்ணோம்னா கண்டிப்பா டாக்டர். இப்போ 2 ஆஸ்பெக்ட் இருக்கு இந்த கோவிட பொறுத்த வரைக்கும். வைரஸ்ல கார்த்தால இருந்தோட நான் எனக்கு டெய்லி சொல்லிக்கிறது தான் டாக்டர், இது எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியல, ஏன்னா என் கையில கிடையாது, நான் மருத்துவரும் கிடையாது, இதுக்காக நானும் உழைக்கல. எவ்வளவோ பேர் கண்ணுக்கு தெரியாதவங்க உழைக்கிறாங்க. நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, என்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு வருதோ அன்னைக்கு நான் ஒரு 4 பேருக்கு நான் இந்த டைமை வாழ்ந்து காட்டினேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக நம்ம யோசிப்பேன். ரொம்ப பாசிட்டிவா இருந்தது. நீங்க லாப்ரோஸ்கோபி பத்தி பேசணும், உங்களோட வாழ்க்கையை பத்தி பேசணும், அடுத்து ஹெல்தி லைஃப் ஸ்டைல் பத்தி பேசணும், கொரோனா பத்தி பேசணும். அதுல நீங்க ஹெல்தி அண்ட் ஹாப்பி லைஃப் ஸ்டைல்னு ஒண்ணு சொன்னீங்க. உங்களை விடுறதுக்கு மனசு இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லாஸ்ட் கேள்வி. இந்த ஹெல்தி அண்ட் ஹாப்பி லைஃப் ஸ்டைல் தான் இன்னைக்கு நமக்கு தேவை, அதுதான் வேணும், அதுதான் இந்த பேட்டிலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க சொன்னீங்க. அதுக்கு ஒரு 5 விஷயங்கள் நம்ம என்ன கடைப்பிடிக்கணும் ஹெல்தி அண்ட் ஹாப்பி லைஃப் ஸ்டைலுக்குன்னு சொல்லி உங்களுக்கு அதுக்கு ஒரு விழிப்புணர்வு உண்டு பண்ணீங்கன்னா நல்லா. ஒண்ணு, எல்லாருமே வந்து தங்களுடைய டெய்லி வந்து ஒரு சம் டைம் they have to spend for their physical exercise. கிராமப்புறங்கள ஒர்க் இருக்கு, பரவாயில்ல. அது மாதிரி பிசிக்கலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒவ்வொருத்தருமே அது யோகா பிடிச்ச யோகா பண்ணலாம், இல்லை எக்ஸசைஸ் பண்ணலாம், பிளே பண்ணலாம். அந்த ஒண்ணு நமக்கு உடம்பு முக்கியம். 2வது முக்கியம் டயட். நம்ம வந்து இப்ப எல்லாருமே ஒருத்தர் என்னை கேள்வி கேட்டாங்க, நீங்க வந்து ஃபாரினுக்குலாம் நான் வந்து கிட்டத்தட்ட மாசம் ஒரு கண்ட்ரி போகணும், எல்லாம் தெரியும், உலகம் ஃபுல்லா சுத்திட்டு இருக்கேன். ஆனா எங்க இருந்தாலும் ஏன் இன்னும் ஸ்டில் நம்ம இந்தியன் ஃபுட் ரொம்ப லைக் பண்றீங்க, வந்துட்டு நீ மாத்திருக்கீங்கன்னா, இந்தியன் ஃபுட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாமே ஹெல்த்தியான ஃபுட்டு, பாதிப்பு இல்லாம இத்தனை வருஷம் நூற்றாண்டு. எனக்கு உலகத்துல இருந்து ஆரம்பிச்சு தமிழ்ல தான் இந்த இந்தியா தான் சொல்றோம். ஆனா இன்னைக்கு வந்து டிவில அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு மக்கள் எல்லாமே கார்போஹைட்ரேட் ட்ரிங்க்ஸ், கொக்கோ கோலா, அது இதுன்னு போய் பீஸா, அது ஃபுட் எல்லாமே மாத்தி பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செய்து மக்கள், சில்ட்ரன்ஸ், குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் எது ஹெல்த்தி ஃபுட்னு சொல்லி அந்த ஹெல்த்தி ஃபுட்டே கொடுத்து பழக்கணும். அந்த நம்மளுடைய இந்தியன் ஃபுட்ல வந்து நமக்கு முக்கியமா இம்யூன் ப்ரிவென்ட் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ டயட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 3rd இம்பார்ட்டன்ட் இஸ் நோய்களை பற்றி நம்ம வந்து அது எப்படி ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்னு என்ன அர்த்தம், நம்ம வீட்டுக்குள்ள சுத்தமா இருந்து பழகணும், வீட்டை சுத்தி இருக்கிற இடத்த சுற்றுப்புற சூழ்நிலை இருக்கணும், ஒரு எப்படி கிளீன்லெஸ்ஸா இருந்து பழகிறதுங்கிறது எல்லாரும் சொல்லணும். ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து ஸ்வச் பாரத்னு ஒரு ஸ்கீமை போட்டு இந்தியாவுக்கு கிளீனா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு நம்ம கீழே இருக்கிறோமே அப்படின்னு நினைச்சு பார்க்கும்பொழுது படிச்சவங்க கூட எல்லாம் ஸ்வச் பாரத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. நம்ம கிளீனா இருக்கணுங்கிறது எல்கேஜில இருந்து குழந்தை பிறந்ததுல நமக்கு சொல்லி நம்மளே இருக்க வேண்டியதுதானுங்க. அதனால கிளீன்னஸ்க்கு நம்ம வீட்டை சுற்றியே பண்ணணும். வீட்டுக்குள்ள மட்டும் பத்தாது, வெளியில டிரைனேஜ் இருந்ததுன்னா அது சரியா பிளாக் ஆயிருந்ததுன்னா அது இருந்ததுன்னா சொல்லி அதை முக்கியமா 3வது முக்கியமா எல்லாம் பண்ணணும். 2வது முக்கியமா எல்லாருமே ஹாப்பியா இருக்குன்னு என்ன அப்படின்னா, யாருக்காவது 4 பேருக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பாளையங்க ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம முன் வரணும். 2வது எந்தெந்த ப்ரொஃபஷன்ல நம்ம இருக்கிறோமோ அந்த ப்ரொஃபஷன்ல வந்து இப்ப நான் வந்து எடுத்துக்கிட்டேன், அன்னைக்கு அந்த காலத்துல எடுத்தேன்,
நான் வந்து புது சயின்ஸை டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். அது நானே மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தா சயின்ஸ் இல்லை, எல்லாரும் பண்ணதான் சயின்ஸ். அதனால அன்னைக்கு நான் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்தியாவில் உள்ளவங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்தேன், உலகத்திலையும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சோம். அதனால அது ஒரு அதனால வாட் வி நோ வாட் வி ஹேவ் டு ஷேர் வித் அதர் பீப்புள். அது வந்து பணமா இருந்து பிசினஸ் மேனா இருந்தா ஒரு சேரிட்டி பண்ணிட்டு கொடுக்கலாம். அப்ப சேரிட்டிக்கு போகும்பொழுது அது 4 பேர் எடுத்து பண்ணுவாங்க. இல்ல பணமே கொடுக்க வேண்டாம், நமக்கு இருக்கிற நாலேஜ் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணா அது வந்து படிப்படியா போகும். ஒரு டீச்சர் இருந்தா மற்றவங்க 4 பேருக்கு நல்லது சொல்லி கொடுக்குறது. நான் டாக்டர் வந்து என்ன 10 சர்ஜன்ஸ் வந்து என்னோட நியூ டெக்னிக் நான் கத்துக்கிட்டது அவங்க கொண்டு போய் பண்றதும். இப்போ வந்து அந்த மிஷின்ல வந்து எனக்கு எப்பவுமே எனக்கு பிசிடாய் நேஷனல் அவார்டு 2 தடவை கூப்பிட்டு கொடுக்குறாங்கன்னா அது எமினன்ட் பர்சனுங்கிறது இந்தியாவில் ஒருத்தர் கொடுக்குறது இதுக்கு தான் கொடுத்தாங்க. அந்த சப்ஜெக்டை இந்திய அளவிலும் உலக அளவிலையும் பாப்புலர் பண்ணாங்க. அப்போ அந்த 5வது பாயிண்ட் வந்து நம்ம ஹாப்பி எப்ப இருக்க முடியும்னா நம்ம கத்துக்கிட்டதை அல்லது நம்ம வச்சிருக்கிறத மற்றவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணணும். அந்த இருந்துச்சுன்னா இது எனக்கு தெரிஞ்ச ஒரு நீங்க கேட்டதுக்கு ஒரு ஸ்மால் இதுலவே சொல்லணும். நிறைய எண்டரிங்க அந்த டாக்டர். நிறைய உங்களோட கதை மட்டும் இல்லாம இன்னைக்கு தேதிக்கு கத்துக்க வேண்டியதுக்கு நிறைய விஷயம் இருந்து நம்ம நீங்க பேசினதுல. டிஆர்எஸ்ல டிசிஷன் மேக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய அனெக்டோட்ஸ் இருந்தது இந்த ஹோல் இன்டர்வியூல. டாக்டர் பழனிவேலு, you've been someone who's a pioneer in your industry, and today you've given us a lot of insights about what needs to be done and what we should do to get over COVID. லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரினா என்னன்னு சொல்லியிருக்கீங்க. இதுல நிறைய பேர் பயன்படுவாங்க, நான் பயன்படுத்திப்பாங்கன்னு நிறைய விரும்புறேன். அதே மாதிரி உங்களோட ஆட்டிடியூட் ஆஃப் வாண்டிங் டு கிரியேட் தட் விழிப்புணர்வு, எல்லாருக்கும் விழிப்புணர்வு கொண்டு வரணுங்கிற உங்களோட அந்த சுத்தபத்தமான திங்கிங்க்கு என்னோட ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் த பெஸ்ட் விஷஸ் டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். Thank you, Ashwin, for the nice interview today. Somewhere some people will get knowledge by this or this interview. I'll be most happy. Thank you very much. I wish all our people be healthy, happy. There is much more we all pray for it. Thank you. Thank you.